ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இன்றைக்கான ஜாப் அப்டேட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ரயில்வேல இருந்து 2026 ஆண்டுக்கான செக்ஷன் கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஜாபுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. சரிங்களா? இந்த ஜாப்க்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, வேகன்சி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஓவர்வியூ சிம்பிளாக பார்த்துட்டு அப்புறம் நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? இந்த எக்ஸாம் யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது ஆர்ஆர்பின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் இது பார்த்தீங்கன்னா முழுக்க பர்மனெண்ட் ஜாப் தான். டெம்ப்ரவரி கான்ட்ராக்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு டைம் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் முடிச்சுட்டு வெளியே வர வரைக்கும் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கான வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா 119 கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல் ஓவர் இந்தியா. சரிங்களா? ஆல் ஓவர் இந்தியாவுக்கு 119 வேகன்சின்றது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ரீஜன் வைஸாக வேகன்சி சேஞ்ச் ஆகும். அது என்ன அப்படிங்கிறது பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? இதில் நீங்கள் போஸ்டிங் வாங்கினீங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். சரிங்களா? ஸ்டார்டிங் இதற்கான அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 15/7/2026 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 14/8/2026 அன்றைக்கோட முடியுது. சரிங்களா? இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இம்பார்ட்டன்ஸ் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது நோட்டீஸ் எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 27/6/2026. சரிங்களா? இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணாங்க. அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 15/7/2026. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 14/8/2026. சரிங்களா? நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, ஃபீஸ் பேமெண்ட் பண்ண லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 16/8/2026 அன்றைக்குள்ளே நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி சப்மிட் பண்ணிடணும். அப்போ தான் உங்கள் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகும். சரிங்களா? அடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க, அது திரும்ப கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா 17/26/2026 அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு கரெக்ஷனுக்கான விண்டோ ஓப்பன் ஆகும். சரிங்களா? நீங்கள் அப்போ ஓப்பன் பண்ணி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் இதுக்கு நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணி தான் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஸ்க்ரைப் வச்சு எழுதுகிற மாதிரி எப்படி இருந்தால் அவங்களுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் எப்போ ஓப்பன் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா 27/8 31/8 அன்றைக்கி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். 1/7/2026 அன்னைக்கு தேதிக்கு 20 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 33 வயசுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? என்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் கண்ட்ரோலர். இதுக்கான பே லெவல் பார்த்தீங்கன்னா 7th பே கமிஷன் தான். பே லெவல் பார்த்தீங்கன்னா 6 லெவல் 6. சரிங்களா? இனிஷியல் பேவே பார்த்தீங்கன்னா பேசிக் பேவே 35,400 இருக்கும். இது நீங்கள் அலோன்ஸோடு சேர்த்து பார்க்கும்போது மந்த்லி 60லேருந்து 70 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். சரிங்களா? இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்னு பார்த்தீங்கன்னா A2 ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அது என்ன அப்படிங்கிறது பின்னாடி பார்க்கலாம். இதுக்கான ஏஜ் நார்மல் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 20 to 33 வயசு வரைக்கும். சரிங்களா? இதுக்கான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 119. சரிங்களா? மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A2 ஸ்டாண்டர்ட் சொன்னேன்ல, அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா A2 ஸ்டாண்டர்ட் அப்படின்னா உங்களுக்கு ஹை விஷன் இருக்கணும். அதாவது டிஸ்டன்ட் விஷன் 6/9 இருக்கணும். நார்மலாக 6/9 இருக்கணும். வித்தவுட் கிளாஸ் 6/9 இருக்கணும். சரிங்களா? அப்புறம் கலர் விஷன், பைனாகுலர் விஷன், நைட் விஷன் அண்டு மயோபிக் விஷன், இந்த டெஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இந்த ஃபிட்னஸ்க்கு நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அடுத்து இங்கே ஏஜ் லிமிட் இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பார்த்துருங்க,
இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? நார்மல் ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 20 to 33. யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2/7/1993 இதில் இருந்து 1/7/2006 இதுக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும். சரிங்களா? ஓபிசிக்குன்னு பார்த்தீங்கன்னா 2/7/1990 இதுக்குள்ளே பிறந்திருக்கணும். சரிங்களா? எஸ்சி எஸ்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா 2/7/1988 இதுக்குள்ளே பிறந்திருக்கணும். சரிங்களா? 1/7/2006 இதுக்குள்ளே, அதாவது இங்கே அந்தந்த கேட்டகரிக்கு கீழே கொடுத்துருக்க டேட் ஆஃப் பர்த்துக்கும் லாஸ்ட் ஆஃப் ஆல் கம்யூனிட்டி கேட்டகரிஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கும் உள்ளே இருக்கணும். சரிங்களா? அது ரெண்டுத்துக்கும் பிட்வீனில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஏஜ் லிமிட் கரெக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த டேட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா கேஸ்ட்டுக்கும் இருக்க ரிலாக்ஸேஷனோட சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால் இதை தாண்டி எந்த ரிலாக்ஸேஷனெல்லாம் இல்லை. சரிங்களா? ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கு எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஓபிசி கேட்டகரிக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வரைக்கும் கொடுக்குறாங்க. சரிங்களா? எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓபிசிக்கு 6 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டிக்கு 8 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் ரயில்வேல குரூப் டி இல்லை ஸ்டாஃப் ஏதாச்சும் 3 வருஷம் நீங்கள் ரயில்வேல சர்வீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 40 வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க யூஆருக்கு. ஓபிசிக்கு 43 வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டிக்கு 45 வயசு வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதாவது பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு 10 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஓபிசிக்கு 13 இயர்ஸ் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸ் கொடுக்குறாங்க. நான் சொன்னதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியும், நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதுக்கு எக்ஸாம் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் 400 ரூபா திரும்ப உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அப்புறம் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் எக்ஸ் சர்வீஸ்மேன், அப்புறம் எஸ்சி எஸ்டி இபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சரிங்களா? இவங்களுக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்தால் திரும்ப அந்த எக்ஸாம் ஃபீஸ் அவங்க பேங்க்குக்கே டோட்டலாக 250மே ரீஃபண்ட் ஆகிரும். சரிங்களா? இவங்களுக்கு ட்ராவல் அலோவன்ஸுமே சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் எக்ஸாம் எழுத போகும்போது நீங்கள் ட்ராவல் பண்ணுற அந்த டிக்கெட்டை வச்சு நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம், அந்த அமௌண்ட்டை நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஜாப்க்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மொத்தம் 4 ஸ்டேஜாக நடத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் இதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிபிஏடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டேஜ் 2ன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இதில் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? இதுலேயும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், நெக்ஸ்ட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். சரிங்களா? இந்த 4 ஸ்டேஜும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போஸ்டிங் வாங்கிடலாம். சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு சிபிடி எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 120 நிமிஷம் டைமிங் கொடுப்பாங்க. அந்த எக்ஸாமுக்கு 100 கொஸ்டின் கொடுப்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிங்கன்னா 0.33 மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? 3 கொஸ்டின் தப்பு அடிச்சிங்க அப்படின்னா 1 மார்க் போயிடும். இதுக்கு நெகட்டிவ் மார்க்குமே இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கான சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு. சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க. ரெண்டாவது சிபிஐடி எக்ஸாம் அப்படிங்கிறது ஸ்டேஜ் 2க்கு பார்த்தீங்கன்னா 120 கொஸ்டின் கொடுக்குறாங்க. அதில் எதில் இருந்து கொஸ்டின் வரும்னு பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் அண்டு மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டி இதிலிருந்து 60 கொஸ்டின், லாஜிக்கல் கேப்பபிலிட்டி இதிலிருந்து 20 கொஸ்டின், மென்டல் ரீசனிங் இதிலிருந்து 20 கொஸ்டின், டோட்டலாக 100 கொஸ்டின் கேட்பாங்க. இதில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க். சரிங்களா?
இதுலேயும் நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த ஜாபுக்கான ரீஜன் வைஸ் வேக்கன்சி, ஜோன் வைஸ் வேக்கன்சி பார்க்கலாம். சரிங்களா? அப்படியே பாருங்கள். கம்யூனிட்டி வைஸாக மேலே கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜோன் வைஸாகவும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் எந்த ஜோனில் வேணால் அப்ளை பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் அப்ளை பண்ணுற ஜோனில் தான் உங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டாக போஸ்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். டோட்டலாக 119 வேகன்சி இருக்குது. சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, கான்ஃபிடென்ட் இருக்கவங்க, இல்லை ஆல்ரெடி ட்ரை பண்ணுறவங்க, இல்லை இதுக்கு படிச்சுட்டு இருக்கவங்க இந்த ஜாபுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.